கன்னிராசி அவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது? கன்னி ராசிக்காரங்களுக்கு கடந்த காலம் பார்த்தீங்கன்னா, ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கார். கடுமையான மன அழுத்தம், மன உளைச்சல். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் வேற. ஒரு பக்கம் கடுமையான ஒரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை, சச்சரவு. வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரே போராட்ட நிலை. இவங்க ஒண்ணு சொல்றது, அவங்க ஒண்ணு சொல்றது. இப்படியே அவங்களுடைய காலச்சக்கரம் இந்த 1½ ஆண்டுகளா கடுமையான ஒரு மன போராட்டத்திலிருந்து இந்த கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது, ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்றாரு. ஸோ இந்த ராகு 6ஆம் இடத்துல அமர்றது உபஜயஸ்தானமான 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்றாரு. ஸோ எதிரிகளுடைய ஆட்டம், தொழில் போட்டி, தொழில் வளர்ச்சியில் இடையூறுகள் இதெல்லாம் கட்டுப்படும். ஆனால் தேவையில்லாமல் நிறைய வட்டிக்கு மேலே வட்டி வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும். பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு 3, 8 ஆதிபத்தியம் செவ்வாய் சிறப்பு கிடையாது. 3, 8 ஆதிபத்தியம் அசுப ஆதிபத்தியம் சிறப்பு கிடையாது. சகோதரன்ட்டு பூர்வீக சொத்தை வாங்கணும், இவன் கொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ இந்த காலகட்ட சக்கரத்தில் போய் சண்டையிடாமல் இருக்கிறது நல்லது, வழக்கு போடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கிறோம், மச்சினர் எதுவுமே சொத்தை கொடுக்க மாட்டேன்றாரு, கொல்ல மாட்டேன்றாரு, சொத்தை விற்று கொடுக்க மாட்டேன்றாரு, பேச்சுவார்த்தைக்கு முன் வர மாட்டேன்றாரு அப்படின்னா இந்த காலச்சக்கரம் சிறப்பு இல்லை. நீங்கள் நிறைய பேரை கேட்டு பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரம்னா தகப்பனா சொத்தை ஆமாங்க அனுபவிக்க முடியல, கொடுக்கல, எல்லாமே சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த காலகட்டத்திலலாம் போய் தகப்பனாருடைய சொத்தை கேட்குறேன், கொள்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் பேசாமல் இருக்கிறது நல்லது.